வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோ வந்து நேத்துக்கு வளர்பிறை சஷ்டி ஞாயித்துக்கிழமை. நேத்திக்கு ஃபுல் டே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நேத்து ஈவினிங் போல வீடியோ குடுக்கணும்னு நெனச்சேன், குடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு குடுத்துருக்கேன். காலையில வழக்கம் போல என்னுடைய நாள் வந்து இது மார்கழி மாசம் அப்படிங்கிறதால 4 மணி எப்பவுமே 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மார்கழி மாதத்தில கொஞ்சம் ஸ்பெஷலான ரங்கோலியோட ஸ்டார்ட் ஆயிடும். சஷ்டி அன்னைக்கு கோவில் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா ஒரு மிராக்கிள்லாம் என்னோட நாள்ல வந்து நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து விரதம் இருக்கிற நேரத்துல பால் வந்து எடுத்துப்பேன். நான் நெறைய பேர் கேட்குறீங்க, "எப்படி நீங்க விரதம் இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. காலையில பால் வந்து சாப்பிடுவேன். அது கடவுளுக்கு படைச்ச நிவேதன பாலா இருக்கட்டும், இல்ல அபிஷேக பாலா இருக்கட்டும், இல்ல நார்மலா நம்ம வந்து வீட்ல காய்ச்சி குடிக்கிறதா இருந்தாலும் 1 டம்ளர் பால் எடுத்துப்பேன். மதியம் போல தான் என்னோட விரதத்த வந்து முடிச்சுப்பேன். 48 நாளும் இதே மாதிரி தான். காலை உணவ மட்டும் தவிர்த்துட்டு விரதம் இருப்பேன். மாலை வரைக்கும் விரதம் இருக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பா என்னால முடியாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஹெல்த் நல்லா இருக்கும்போது அந்த மாரி விரதம்லாம் இருந்திருக்கேன். இப்பல்லாம் வந்து அப்படி இருக்க முடியறதில்ல. அதனால ஒரு வேள என் முருகனுக்காக உணவ தவிர்த்துட்டு, அசைவம் சாப்பிடாம தினமும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன். அபிஷேகம் அப்படிங்கும்போது தினசரி பால் அபிஷேகம் செய்வேன். இந்த சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நாட்கள்லலாம் கொஞ்சம் விசேஷமா அபிஷேகம் செய்றதுண்டு. அதுலயும் சஷ்டி அன்னைக்கு எப்பவுமே நான் 6 வகையான அபிஷேகம் செய்வேன். அது மாதாந்திர வளர்பிறை சஷ்டியா இருந்தாலும் சரி, தேய்பிறை சஷ்டியா இருந்தாலும் சரி, இந்த மாரி நான் அபிஷேகம் செய்வேன். இந்த சஷ்டி வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்டின்னா, 48 நாட்கள் விரத காலங்கள்ல, அதுவும் இந்த ஆண்டு 2025 துவங்கி முதல் சஷ்டி, அதுவும் வளர்பிறை சஷ்டி மார்கழி மாசத்துல வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஸோ இன்னைக்கு வந்து கட்டாயமா கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுல உதிச்சிருச்சு. ஆனா அதுக்கான தடங்கல் நெறைய வந்துச்சுங்க. அதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வந்து விரத நாட்கள்ல வேல் வச்சுட்ருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 48 நாளும் வேலுக்கு சிறப்பான வழிபாடு செய்யுங்க. முருகன் விக்கிரகம் இருக்கு அப்படின்னாலும் வழிபாடு செய்றது ரொம்ப அவசியம். ஏன்னா விரத நாட்கள்ல பெரும்பாலும் நம்ம வந்து இறை எண்ணத்துல அதாவது இறைவனுடைய எண்ணத்துல நம்ம அதிகமா ஈடுபாடு செய்யணும். அப்ப அந்த மாரி செய்யும்பொழுது தினசரி அபிஷேக வழிபாடு செய்யும்பொழுது நம்மள அறியாமலேயே இறைவனுடைய திருநாமத்த நம்ம மனசுல சொல்லிட்டே இருப்போம். அதனால தான் இந்த 48 நாட்களும் தொடர்ந்து நெறைய அபிஷேகம்லாம் செய்ய தேவையில்லைங்க. தினமும் வந்து உட்காந்துட்டு ஒரு 6, 7, 10, 11 இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால முடியாது. ஏன்னா 48 நாளும் தொடர்ந்து அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதால, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மனசுல நம்மளே வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். எப்பவுமே ஒரு விரத நாட்கள்ல ஒரு சில விஷயத்த சங்கல்பமா எடுத்துக்கணும். நான் இதெல்லாம் வந்து 48 நாளும் இந்த விரதம் முடியிற நேரம் வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உறுதி எடுத்துக்கணும். அதப்படி நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா, அது மனசுக்கும் ஒரு திருப்தி. அதேபோல அந்த வைராக்கியம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 48 நாளும் நீ என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தடங்கல் வந்தாலும் சரி, நான் இதையெல்லாம் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கு பாருங்க. அதுதான் நம்முடைய விரதத்துடைய ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கல்பம் எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த 48 நாளும் தொடர்ந்து காலையில, மாலையில கோவிலுக்கு போற மாதிரி வேண்டியிருப்பாங்க. ஏன்னா பக்கத்துல முருகன் கோவில் இருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த 48 நாளும் அசைவம் தவிர்ப்பாங்க. இந்த 48 நாட்களும் ஒரு வேளை உணவ வந்து தவிர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கல்பம் இருக்கும். இந்த 48 நாட்களும் தொடர்ந்து வேல்மாறல் படிக்கணும். தொடர்ந்து திருப்புகழ் பாராயணம் செய்யணும். தொடர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். இந்த 48 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் ஒரு நாள் 36 முறை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யணும். அப்படின்னு நெறைய சங்கல்பம் இந்த விரதத்துல இருக்கு. உங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ, உங்களுடைய உடல்நிலைய பொறுத்து, உங்களுடைய நேர, கால சூழ்நிலைய பொறுத்து நீங்க அந்த விஷயத்த செய்யலாம். அதே மாதிரி தான் நானும். நான் எப்படி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தொடர்ந்து அதாவது 48 நாட்கள் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து 48வது நாள் என்னுடைய விரத காலம் முடியிற வரைக்கும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில என்னுடைய விடிகாலை எப்பவுமே 4 மணி தான். அந்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு, வாசல்ல கோலம் போட்டு, தீபம் ஏத்திட்டு, முருகப்பெருமானுடைய திருநாமத்த காலையிலேயே சொல்லிடுவேன்.
ஏன்னா, அவருடைய நாமம் தொடங்குற நாள் தான் எனக்கு ரொம்ப அழகான நாளா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த விரத காலங்கள்ல. ஸோ நெத்தியில விபூதி பூசிக்கிட்டு நம்ம விரதத்த ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு, ஒரு வேளை உணவ தான் நம்ம வந்து தவிர்க்க போறோம். அதனால பால் எடுத்துப்பேன் நானு. காலையில பால் எடுத்துக்கிட்டு, அபிஷேக வழிபாடு செய்வேன். தொடர்ந்து பால் அபிஷேகம் தான் செய்வேன். விசேஷ நாட்கள்ல கொஞ்சம் சிறப்பான அபிஷேகம் செய்றதுண்டு. அபிஷேகம் செஞ்சுட்டு, முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் என்னால முடிஞ்ச அலங்காரங்கள் நான் செய்வேன். ஏன்னா, எனக்கு எப்பவுமே முருகன ரொம்ப அலங்காரமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அழகனுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் அலங்காரமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் அலங்காரத்துக்கு டைம் எடுத்துப்பேன். எடுத்துட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், அலங்காரம்லாம் முடிச்சுட்டு, திருப்புகழ் வந்து பாராயணம் செய்வேன். என்ன திருப்புகழ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொதுவா திருப்புகழ் வந்து எல்லா திருப்புகழும் நம்ம வந்து தேடி தேடி படிச்சுட்டே இருக்கணும். நெறைய திருப்புகழ் இருக்குங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் திருப்புகழ்ல இருக்கு. அதனால நமக்கு என்ன வேணுமோ அது வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடிட்டே இருக்கணும் திருப்புகழ பொறுத்தவரைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்புகழ் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் செய்வேன். அதேபோல கந்தர் அனுபூதி தினசரி கந்தர் அனுபூதி படிப்பேன். காலையில, மாலையில கந்த சஷ்டி கவசம் பாடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய பாராயண பாடல்கள். அதேபோல ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை எழுதுவேன் ஒரு நாளைக்கு. இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அ நார்மலா தான் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு காலையில ம உங்களால முடிஞ்சா காலையிலேயே பூஜை முடிஞ்சதுமே எழுதுங்க. அப்படி முடியாதுங்க எங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது முருகன நெனச்சு 108 தடவ நீங்க பாராயணம் செய்யுங்க. தவறு கிடையாது. இன்னைக்கு அ என்னுடைய முருகப்பெருமான் இப்படிதாங்க காட்சி குடுக்குறார். என்னால நம்பவே முடியல. ரொம்ப சீக்கிரமாவே இன்னைக்கு அலங்காரமும் முடிச்சுட்டேன். என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து வெளியில போகணும். டிமார்ட் போயிட்டு அப்படியே கோவில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. சரி நம்ம கோவில் போயே ஆகணும். ஆனா அவர்கிட்ட வந்து நான் சொல்லல. கோவிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம போகும்போது சொல்லிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். டிமார்ட் போயிட்டு பக்கத்திலேயே தானே நம்ம கோவில் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு போனேன். ஏன்னா இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதால. ஆனா போக முடியல. கோவிலுக்கு வந்து போக முடியல. அகைன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோல லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பூ வந்து வாங்கி வைக்கலைங்க. இப்போ 2 நாளாவே நான் வந்து மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வர முடியல. அதனால நம்ம செடியில பூத்த பூவே வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பூவுமே வந்து எனக்கு காலையில கிடைக்கல. அ என்னடா பண்றது? நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிட்டு எப்படி பூ இல்லாம சுவாமிக்கு வந்து தீபம் ஏத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா செடியோட கடைசியில இந்த இந்த பூ வந்து கீழ மண்ணுல இருந்துச்சு. அந்த கிளை வந்து கீழ விழுந்து அந்த இதுலருந்து பூத்திருந்துச்சு. கண்ணுக்கு தெரியவே இல்ல. ஏன்னா எப்பவுமே பூ பூத்திருந்துச்சு அப்படின்னா மேலோட்டமா இருக்கும். நான் பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு வச்சுருவேன். இந்த பூ வந்து கீழ இருந்துச்சு. ஸோ பாருங்க எனக்கு எல்லாமே காலையில இருந்தே என் முருகன் வந்து எனக்கு இப்படிதான் என்னோட விளையாடிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. சரி பூ இல்லையே, சரி நமக்கு வந்து ஒரு 7 மணி போல தெரு மேலே பூ வரும். ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே முருகப்பெருமானுக்கு பூஜை ஆரம்பிச்சுட்டேன். சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. அப்புறமா சரி நம்ம எதுக்கும் ஒரு இது வந்து பார்ப்போம். பூ இருந்துச்சு அப்படின்னா பறிச்சுட்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அப்படி பூ எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து வில்வ செடி வந்து வச்சிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு எதிர்லயே வில்வ மரம் செடி வந்து வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. நான் இன்னும் அதுலருந்து பூஜைக்காக பறிக்கல. ஏன்னா குட்டி செடியா இருக்கு. மரம் போல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத வந்து பறிக்கல. சரி எதுவுமே கிடைக்காத பட்சத்துல, அந்த வில்வ இலையாவது நம்ம பறிச்சு முருகனுக்கு வச்சிடலாம் இன்னைக்கு. இதுதான் வந்து முருகன் இன்னைக்கு நமக்கு எழுதியிருக்கான் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் போனேன். போயிட்டு சரி ஓகே டார்ச்லாம் அடிச்சு பார்த்தா கீழ மண்ணுல வந்து இந்த பூ பூத்திருந்துச்சு. முருகான்னுட்டு அந்த பூவையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு, முருகப்பெருமானுக்கு அந்த ஒரே ஒரு ஒத்த பூ தாங்க வச்சிருந்தேன். அப்புறம் செம்பருத்தி பூ வந்து ஒண்ணு பூத்திருந்துச்சு. அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்ப என்னன்னு தெரியல. இது பனிக்காலமா என்னன்னு தெரியல. சரியா பூ வந்து விடுறதில்ல. இப்போ அகைன் வந்து இந்த வெயில் வர வர கொஞ்சம் பூக்கள் வந்து ஆரம்பிச்சிருக்குது இப்பதான். ஸோ இனிமே தான் செடியில வந்து நெறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு முருகனுக்கு ஒரே ஒரு ரோஜா பூ தான் வச்சிருந்தேன். வச்சுட்டு அவருக்கு வந்து இன்னைக்கு பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நிவேதனம் வந்து வச்சிருந்தேன். தீப தூப ஆராதனைலாம் செஞ்சுட்டு, நிவேதனம் படைச்சுட்டு,
அவருக்கு நான் எப்பவுமே பூஜை முடிஞ்ச கையோடவே ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சுருவேன் 108 தடவை. இந்த 108 தடவை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது, அதை உச்சரிச்சுட்டு ஒண்ணு மனசுக்குள்ளேயே பாராயணம் செய்யலாம். இல்ல நம்ம அந்த ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் செஞ்சுட்டே எழுத ஆரம்பிக்கலாம். சத்தமா கூட சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த பாராயணம் எழுதும்போது, மனசுலயே சொல்லிட்டே எழுதும்போது, நமக்கு வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எத பத்தியும் யோசிக்கக்கூடாது. இந்த எழுதுறதுல மேல மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதனால தான் இந்த மந்திரத்த சொல்லிட்டே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அதாவது ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னாலே முருகன் அங்க இருப்பார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம். நம்ம வந்து நார்மலாவே ஓம் சரவண பவன்னு எழுதலாம். இதுக்கு எழுதுறதுக்குன்னே தனி ப்ரொசீஜர்லாம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு செய்ய தேவையில்ல. சரவண பவன்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச மந்திரத்த எழுதுனாலே போதும். இது வந்து கையோடவே எழுதிருவேன். பூஜை முடிஞ்சதுமே எழுதி முடிச்சுட்டு, பால் வந்து எடுத்துப்பேன். என்னோட விரத நாட்கள்ல காலையில. ஒரு 8 மணி போல நான் பால் எடுத்துக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 மணி போல, இல்ல 1:30 மணி போல நான் வந்து மதிய சாப்பாடு எடுத்துப்பேன். அ சா நம்ம என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க நீங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொதுவாவே விரத நாட்கள் அப்படிங்கும்போது ரொம்ப ஹெவியா சாப்பிடக்கூடாது. எளிமையா தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வேளை விரதம் இருந்துட்டு, அடுத்த வேளை ரொம்ப ஹெவியா சாப்பிடுறோம் அப்படின்னா, அது நம்ம உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது. அதனால ரொம்ப எளிமையான உணவுகளா நம்ம எடுத்துக்கலாம். பொரியல், கீரை வகைகள் எடுத்துக்கலாம். நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அதே சாப்பாடு எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. அதனால இத சாப்பிடலாமா, அத சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நீங்க தயங்க வேணாம். அசைவத்த தவிர்த்துட்டு சைவம் எதுவா இருந்தாலும் நீங்க விரும்பி சாப்பிடலாம். அப்புறம் இந்த பட்டர் மசாலா சாப்பிடலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. பொதுவா நான் வந்து எஃகு கலக்காம இருக்காங்க அப்படின்னா, நீங்க சாப்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரோட்டா வந்து எஃகு கலக்காம செய்றீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிடலாம். தப்பு கிடையாது. இந்த மாரி அசைவம் கலக்காம நீங்க எந்த சைவ பொருள் வேணாலும் சாப்பிடலாம். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க அவரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாங்க. காலையில தோசையும், சாம்பார் வந்து செஞ்சிருந்தேன். அப்போ இந்த பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் தான் செஞ்சிருந்தேன். ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டிமார்ட் வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கு எப்பவுமே இங்க பாப்கார்ன் வந்து ரொம்ப ஃபேவரைட்ங்க. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். டிமார்ட் எப்போ வந்தாலும் இங்க பாப்கார்ன் வந்து வாங்கிருவோம். வரும்போது ஒரு 2 பாக்கெட் பாப்கார்ன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மிராக்கிள் இதுதாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி போல ஆச்சு. சரி வந்ததுமே நான் சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணி போல ஆஸ் யூசுவல் என்னோட ஒர்க் வந்து போச்சு. நான் ஏன் கோவிலுக்கு போல அப்டின்னா, அங்க டிமார்ட்ல வந்து குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். சரி அங்கருந்து அகைன் அதாவது கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்டின்னா கஷ்டம். குழந்தைக்கு வேற பசி எடுத்துருச்சு. சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். என்னடா முருகா என்ன இப்படி சோதிக்கிறியே! இன்னைக்கு கோவிலுக்கு வரவே முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கொஞ்சம் மனசு சங்கடமா தான் வந்தேன். வந்து கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்ற ஃபீலிங்ஸ் மட்டும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. சரி என்னோட ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் போல காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு பால் குடுத்துட்டு எல்லாம் அந்த நாள் வந்து அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 6:30 ஆச்சுங்க. ஒரு 6:30 மணி போல இவர் வந்து பக்கத்துல ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்கு. நம்ம போயிட்டு வரலாமா? அப்டின்னாரு. அ இது எனக்கு மிராக்கிளா இருந்துச்சு. எப்பவுமே அவர் வந்து கோவிலுக்கு போலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறதா செய்வாரு. ஆனா, அன்னைக்கு தினம் நான் சொல்லாமலே அவர் வந்து கேட்டது ரொம்ப மிராக்கிளா இருந்துச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, சின்ன கோவிலா இருக்கு. அதுவும் 6:30 மணி போல ஆயிடுச்சு. இந்த டைம்ல பூஜை பண்ணுவாங்களா? முருகன் வந்து நமக்கு தரிசனம் குடுப்பாரா? ஏன்னா, காலையிலருந்து அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி, அ போயிட்டு அந்த முருகன் கோவில் கிட்ட வரைக்கும் ஏன்னா டிமார்ட் பக்கத்திலேயே இருக்கு. அவ்ளோ தூரம் போயிட்டு என்னால முருகன் கோயிலுக்கு போக முடியல. சரி இங்க பக்கத்துல சின்ன கோவிலுங்கிறாரு. எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க போனா, நாங்க போன நேரத்துக்கு தான் அபிஷேகமே செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது, கோவிலுக்கு தேவையான பொருட்கள வீட்ல இருந்து எடுத்துட்டு போவேன். அது சந்தனமா இருக்கட்டும், குங்குமமா இருக்கட்டும், இல்ல இப்ப சிவன் கோவில்லாம் போறேன் அப்படின்னா, விபூதி, பால் இந்த மாரி ஏதாவது எடுத்துட்டு போவேன். ஆனா இங்க வந்து சரி ரொம்ப குட்டி கோவில்னு சொன்னாரு. ஆனா கோவில் நல்லா பெருசா தான் இருந்துச்சு. ஆ இங்க வந்து பூஜை பண்ணுவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் போயிருந்தேன்.
அங்க வந்து அபிஷேகம் செய்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அபிஷேக வழிபாடு நடக்குதுன்னும் எனக்கு தெரியாது. அங்க போயிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. "முருகா உனக்கு நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே!" அப்படிங்கிற மாதிரி. அங்க தீபம் சரி கோவில் திறந்திருந்தாலும், மூடி இருந்தாலும், அட்லீஸ்ட் அவர் வாசப்படியிலயாவது தீபம் ஏத்திட்டு வந்துரணும் அப்படின்னு தான் நான் போனேன். ஆனா என் முருகன் என்ன கைவிடல. அவருக்கு ரொம்ப பக்கத்துல முதல்ல உட்காந்து அபிஷேகம் பார்த்து அவர வழிபாடு செஞ்சிருந்தேன். என் முருகன் எப்பவுமே என்ன கைவிட்டது இல்லைங்க. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒண்ணு ஒரே ஒரு மனக்குறை கோவிலுக்கு நான் எதுவுமே எடுத்துட்டு போல. தீபம் மட்டும் தான் எடுத்துட்டு போய் ஏத்திட்டு வந்திருந்தேன். அடுத்த வளர்பிறை சஷ்டியோ, இல்ல தேய்பிறை சஷ்டியோ போயிட்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கான பொருள் எல்லாம் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிட்டேன். முருகன் எனக்கு வந்து அதுக்கான நேரத்த குடுப்பாரு அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த கோவில்ல வந்து கிருத்திகை, சஷ்டி, அதுக்கப்புறம் தைப்பூசம், சம்ஹாரம் அதாவது சூரசம்ஹாரம் எல்லாம் நடக்குதாம். எனக்கு இந்த தடவ தான் தெரியும். பக்கத்திலேயே இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு தான் என்ன வர வச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இந்த வளர்பிறை சஷ்டி வந்து எனக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானுடைய அருளால எல்லாருக்கும் எல்லா நலமும், வளமும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.